சாரு நீலா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம என்ன விளையாடலாம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்க அம்மா ஏதாவது வேலையா இருக்க போறாங்க, கம்னரு. என்னடா என்ன கூப்பிட்டீங்க? சரி இருங்க, என்ன இருக்குது வீட்டில்? ஓகே, போன வாரம் நான் ஊருக்கு போகும்போது ஸ்லைம்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் போய் ஸ்லைம்ஸ் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. பரவாயில்ல, உங்க அம்மா திட்டுவாங்கன்னு நினைச்சேன், எடுத்துட்டு வராங்க. நீலா, சாரு, நான் உங்களுக்கு வாங்கி தந்த ஸ்லைம்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க? நான் மறந்துட்டேன், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க ஞாபகம் இருக்கா? என்னடா அவங்க அம்மா கேட்டாங்கன்னா தெரியும் தெரியலன்னு சொல்லி இப்படி பேசுற? அது தப்பு இல்ல. இல்லம்மா, தெரியும் தெரியாதுன்னு சொல்லல. இப்பதான் நீ குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள். பசங்களா, என்னங்க நீங்கள் கேட்ட ஸ்லைம்ஸ் 3 கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் விளையாடுங்க. ஐ, ஸ்லைம்ஸா? ஸ்லைம்ஸ்னா எப்படி இருக்கும்? நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. இல்ல, ஸ்லைம்ஸ் அழகா இருக்குல்ல, கலர் கலரா எல்லாமே டார்க் கலர்ல இருக்கு. பிங்க், எல்லோ, ரெட். வா, ஆனா இதை வச்சு எப்படி விளையாடணும்னு தெரியலையே. பசங்களா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சேஃபாக விளையாடணும். வாயில் வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இதை விளையாட்டு த்ரோ பண்ணிடணும். இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், இதை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் நான் சொன்ன மாதிரி தான் ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும். இதை வாயிலெல்லாம் வைக்கவே கூடாது, சரியா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்லைம்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதுக்கும் நிறைய மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது மோஸ்ட்லி ரொம்ப களிமண் மாதிரி இருக்கிறதால தான் இது பசங்களுக்காக ஸ்லைம்ஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. ஸ்லைம்ஸ் அழகாக இருக்குல்ல? ஓகே ஓகே ஆண்டி, ஓகே அம்மா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ நாம ஸ்லைம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் பாக்ஸ் ஓபன் பண்றோம். இங்க பாருங்க எப்படி. அம்மா, என்னம்மா இது? கம்முமா? கம் இல்லடா, ஸ்லைம்ஸ். இது கையில ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனா கையிலேயே தங்காது. இது மாதிரி பாருங்க, நல்லா அப்படியே ஜெல்லி ஆட்டம் ஓடுதுல. நம்ம கையில தூக்கி பிடிச்சிருந்தா அது பாருங்க கப்ல கரெக்டா வந்து நின்னுடுது. இதுதான் ஸ்லைம்ஸ். ஸ்லைம்ஸ் நல்லா அமுக்கிட்டே இருக்கலாம். அம்மா அம்மா, குடுமா நான் டச் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், இங்கே பாருங்க, இது கையில் எடுக்கவே வரல. அப்படியே எடுத்தாலும் ஃபுல்லாக வந்துருச்சு. இது பாருங்க, பாக்ஸே காலி பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்க, எல்லா ஸ்லைம்ஸும் என் கையில் தான் இருக்கு, பாக்ஸு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இது நான் பாக்ஸ்குள்ளே விட போகிறேன். அது அப்படியே ஜெல்லி மாதிரி போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண அழகாக இருக்குது. கலர் நல்லா கிளிட்டரோட அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாக்ஸ்குள்ளே விட்டால் அது நல்லா முழுக்கு பிசைகிற மாதிரி அழகாக போகுது பாருங்க, கோந்தாட்டம். ஆனால் கையில் ஒட்டுற மாதிரியே இருக்கான ஒட்டலை. எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்லைம்ஸ். என்கிட்ட கூட நானும் அமுக்கி பார்க்குறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது. இல்லை, இந்த கலர் எனக்கு தான். நான் தான் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கலர் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஜெல்லி ஆட்டம் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கையிலேருந்து விழப்போகுது. பார்த்து. இல்லை, நான் கரெக்டாக பிடிச்சிட்டேன். என் கையிலேருந்து விழாது. இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து விட போகிறேன். அப்படியே டொபுக்குன்னு அப்படியே வந்து விழுதில்ல. நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கு பாருங்க, அழகாக கலராக. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இது கூட விளையாடிட்டு இருக்கலாம்ல, ஜாலியாக இருக்குது. அதால தான் ஸ்லைம்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா? இனிமேல் எனக்கும் ஸ்லைம்ஸ் தான் ரொம்ப ஃபேவரெட். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நீ கேட்டல ரியா, வா. இப்போ நீ கேட்ட எல்லோ கலரே நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டேன்னா, ஏன்னா இது நல்லா மூடி வச்சதா காற்று போகாது. நெக்ஸ்ட் இப்போ எல்லோ கலர் ஓப்பன் பண்ணலாம். எல்லோ கலர் ஓப்பன் பண்ணிக்கலாமா? எல்லோ கலர். அம்மா ஹெல்ப் பண்ணுமா? வந்துச்சு. ஓகே ஆண்டி, நானே எடுத்துக்கிறேன். இல்லை பாருங்க, ஏதோ ஐயோ என்ன இல்லை கட்டிடுச்சா? இல்லை
மேலே மட்டும்தான் கத்தி போல. ஏய் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் நான் எடுக்க போறேனே, எனக்கு பிடிச்ச எல்லோ கலர். ஐயோ இது என்னப்பா ரொம்ப கத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது எவ்வளோ ஜெல்லியாக இருந்தது, இது ரொம்ப டைட்டாக இருக்கு. அதுதான் நல்லா இருக்கு போல. இதுவும் கொஞ்சம் இருக்கு, ஆனால் அந்த ஸ்லைம்ஸ் மாதிரியே இல்லை. இது ரொம்ப டைட்டாக தான் இருக்கு. எல்லோ கலர் பிடிச்சதில்ல, ஆனால் நல்லா அமுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா அமுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா கையில் சுத்தமாக ஒட்டல, அது லைட்டாக ஒட்டுச்சு. இது சுத்தமாக ஒட்டவே மாட்டேங்குது, கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கு. அப்படியே அமுக்கிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் போல. ஆமாம், இந்த வயசில் உனக்கு என்னடி ஸ்ட்ரெஸ்ஸு? அமுக்கிட்டே இருக்கலாம். ஈவா அப்படியே கையில் பாருங்க, முறுக்கு பிசைகிறேன், கொழுக்கட்டை பிடிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணலாம். கம்னரு, உன் கையில் இருக்க அழுக்கெல்லாம் அதில் ஒட்டிக்க போகுது. சரி சரி, நான் எதுவும் பண்ணல. இப்போ எல்லோ கலர் வச்சு என்ன பண்ணலாம்? இல்லை எதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? இல்லை இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிச்சு வச்சுக்கலாம். நாம் இதுக்குன்னு ஒரு நாள் என்னென்ன கலக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வேணால் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அழகாக விடுது பாருங்கள். ஆனால் அவள் எவ்வளோ டக்குன்னு வந்து எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள். இது வரவே இல்லை அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா இது கல்லாட்டம் இருக்குல்ல, இதை நம்ம மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பிங்க் ட்ரை பண்ணலாம். பிங்க் யார் பண்ண போகிறீங்க? பிங்க் நான் மாஷா 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 தான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. அது த்ரோ பண்ணிடலாம், அது கட்டிடுச்சுல, அது வேணாம். சரி ஓகே, இப்போ பிங்க் I like pink. I also like pink. பாருங்க இத வெச்சு நாம இப்ப உருண்டையா செஞ்சிடலாமா? உருண்டையா செஞ்சு நான் கொழுக்கட்டை பிடிக்க போறேன். இது பாருங்க அழகா இருக்கு இந்த பிங்க் கலர் உருண்டை. நல்லா இருக்குல? எனக்கு பிடிச்சிருக்கு. அத அப்படியே நம்ம பெருசு பண்ணலாம். உருண்டை பண்ணலாம், நீட் பண்ணலாம். இப்போ இது மேல இருந்து பிடிச்சனா அப்படியே கீழ தொங்க போகுது பாருங்க. சூப்பர் டி, சயின்ஸ் நல்லா இருக்குல? ஆமா டி, சயின்ஸ் நல்லா இருக்கு. சாரு நீலா சூப்பர். ஆமா டியாரியா நல்லா இருக்குல? மாஷா நீ நல்லா பண்றது பாரு. நாங்க பண்ணாதல நீ பண்ற, எடுத்து பாக்குற. ஐயோ கையில வெட்டிட்டு வந்தது. ஏன் இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குல, அதான். இருடி நீ கையெல்லாம் வச்சு அழுக்காக்கிறாத. நான் தான் இன்னொரு நாள் நம்ம இல்ல விளையாடலாம் சொன்னல, இப்பயே எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டா அதுக்கப்புறம் எப்ப நம்ம அதை வச்சு விளையாடுறது? சரிப்பா சரிப்பா, நான் மூடி வச்சுட்டேன். இது உன்னோட ஸ்லைம் தான், நீ ஓவரா பண்ற. போ பரவாயில்ல, நானும் ஒரு நாள் ஸ்லைம்ஸ் வாங்குவேன், அப்ப உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். சரி சரி, நீ கோச்சுக்காத, அவ தெரியாம சொல்றா. ஏய் கோச்சுக்காத, அவ ஏதோ சும்மா சொன்னா, தெரியாம விட்டுறேன். சரி ஓகே குட்டீஸ், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் விளையாடிட்டு இருங்க. ஏய் சாரு, உங்க அம்மா சூப்பர்ல. ஆமாடியா, எங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர், சயின்ஸ் அழகா இருக்கு. நான் இது ரொம்ப பார்த்ததே இல்ல இப்ப. சரி சரி வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். நீ இதை எடுத்துட்டு போய் வச்சிடு நீலா. சரி ஓகே, நான் போறேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி நீ எது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு, அது என்னது, என்ன பண்ணலாம் நம்ம ஸ்லைம்ஸை வச்சு? என்ன